அதே மாதிரி எல்லாருமே வந்து நாமத்துக்குமார் சார் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வரிகள் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நான் பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் வந்து அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன வரும்னா, நம்ம வந்து ஒரு 4 வரி டைலாக் அந்த ஹீரோயின் பேசுகிறாங்கன்னா பாதியிலே கட் ஆகிட்டே இருக்கும், டைலாக்கே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஐயோ இந்த பொண்ணு இந்த 4 வரியை பேசிட்டாவே போதுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டப்பிங்கில் பேசிக்கலாம், அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வரி பேசி முடிச்சிட்டாவே டேக் ஓகேன்றோம். அதுக்கப்புறம் அதை என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு அப்புறம் பின்னாடி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவோம். பட் காஜல் அகர்வாலோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அதே பயம் இருந்தது. ஐயோ இது என்னடா இது போட்டு தமிழை கடிச்சு உதறிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் பயந்தேன். பட் உண்மையிலே வந்து டயலாக் எல்லாமே ரொம்ப மக்கப் பண்ணி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு, ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் வந்து இந்த படத்தில் இந்த பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் படம் பார்க்கும்போது அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் அப்படியே கரெக்டாக ஒரு சென்னை பொண்ணு எப்படி ஒரு தமிழ் பேசுவாங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜ், லிப் மூமெண்ட்டு, ஒரு இடத்துல கூட லிப்ஸிங்க்கு அடிக்காது. வேறு ஒன்று பேசி நாங்கள் மேனேஜ் பண்ணதே கிடையாது. வெரி குட் பர்ஃபார்மர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும், ஈவன் வந்து ரொமான்ஸ் சீன் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய யூனிட் மற்ற ஆர்ட் டைரக்டர் ஜெகன் ஒரு ஆர்ட் அசிஸ்டண்ட் கூட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். ஒரு விஷால்னு ஒரு ஏஜென்ட் ஷூட்டிங்கில் வந்து ஈவன் நான் சொல்ல போனேன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட வந்து ஒரு ஜாஸ்தி வந்து நாங்கள் பப்ளிக் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், யாரோ ஃபோன் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து கேமரா தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் உள்ளே போய் நாங்கள் உட்காந்து இறங்கி ஒரு 2 ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வண்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி மேனேஜர் வந்து சுந்தரராஜன் சார்லாம் ஜாஸ்தி ஸ்பாட்டில் இருந்ததை விட ஸ்டேஷனில் தான் ஜாஸ்தி இருந்தார் அவர். நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி வரும், நாங்கள் அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டா ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த வண்டி அந்த கூண்டுக்குள்ளே அவர் உட்காந்து கை கட்டிகிட்டே போவார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட ஒரு கூட்டு முயற்சி. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் அல்லாதவர்கள் கூட ஒரு 5 தடவை பார்த்தா கூட போர் அடிக்காத ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்குள்ளே நான் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பொதுவாக வந்து நாங்கள் எல்லாமே ஒரு சீஃப் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். எங்கள் எல்லாரையுமே வந்து மேடையில் வச்சு கௌரவப்படுத்தினீங்க. இப்போ எல்லாருமே வந்து சேனல்ஸில் பார்ப்பாங்க. ஆனால் இந்த திரைக்கு முன்னாடி வராமல் ஒர்க் பண்ண நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அதில் வந்து என்னோட டீம், என் டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், என்னோட தம்பிகள், அவங்கள வந்து இந்த மேடையில் ஏற்றி நான் கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரணும் ஒரு நிமிஷம். ஏன்னா மெயினாக என்னென்னா, இது வந்து அவங்க சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பயுமே சினிமாவில் ஒரு கண்ணு தூங்கும்போது கூட ஒரு கண்ணு தூங்கிட்டு இருக்கணும்னு, ஒரு கண்ணு முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தூங்கணுன்னா என்னன்னு தெரியல. ஆனால் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இயக்குனர் SCC அவர்களை வருகிறேன் வரவேற்கிறோம். ஸோ அந்த மாதிரி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஃபிசிக்கலாக என்னை விட ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களும் இந்த நிமிஷத்தில் வந்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக அவங்க குடும்பத்தினர்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை கொஞ்சம் மேடைக்கு வர மாதிரி கேட்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நானே அசந்தாலும் அசராதவர்கள் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நிச்சயமாக வந்து எதிர்கால சினிமாவில் அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. உங்களோட சப்போர்ட், பத்திரிகையாளர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கும் இருக்கணும். எங்களுக்கு இருக்கோ இல்லையா, அவங்களுக்கு இருக்கும்னு நினச்சி நான் அவங்களுக்கும் அவங்க சார்பாக என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறையா தியேட்டர்ஸ் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர்ஸ், அப்புறம் தியேட்டரில் இருக்கிறவங்க நிறைய பேரோட ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய தடைகள், ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு பிரச்சனை வந்தது, டைட்டில் ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை வந்தது, எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்தது. பட் ஒன்றையும் போராடி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நிறுத்திட்டோம். தீபாவளி அன்னைக்கு, தீபாவளிக்கு இன்னும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இது ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறுன்றது என்னோட நம்பிக்கை. இதோட விடைமுறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.